இடத்துல ஒரு வெட்டு வெட்டிடணும். அப்பதான் மேல அதுக்கப்புறம் இங்க வெட்டணுங்க. இப்படியெல்லாம் கவாத்து பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எங்களுடைய தோப்புல இருக்க மரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க. 1 இன்ச்சு கணக்குல வந்து நம்ம இடைவெளி விட்டு தான் வெட்டணுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயிருக்கு வந்து எப்பயுமே சேஃப்டி கிடையாதுங்க. கை கால் உடஞ்சிட்டு கீழே விழுந்தோம்னா அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து கவாத்து பண்ணவே கூடாதுங்க. இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மரத்துல வந்து இந்த மாடு இந்த வரப்போரத்துல வந்து மாடு நிழலுக்கு அப்படியே பிடிச்சி கட்டுவோம். அந்த கவுரு போட்டு கட்டி அரைக்கி வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னடா வந்து ஏனியோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பார்ப்பீங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா குடுவம் இருக்கும். தோட்டத்துல வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. நம்ம வரப்பு ஓரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மரம் பக்கமா நம்ம தேக்கு மரம் வச்சிருந்தோம். இப்போ வந்து விவசாயம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல அந்த மரம்லாம் நல்லா பெரிய பெரிய கிளையா வந்துருச்சுங்க. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஒரு தேக்கு மரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த கவையெல்லாம் இறக்கி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மரம் வந்து நல்லா பெருசா வளரும். அது மட்டும் இல்லாம நிழலடியாவும் இருக்காதுங்க. இந்த வரப்பு ஓரத்துல தான் வச்சிருக்கிறோம். மேற்கு கிழக்கு இந்த திசையில தான் வச்சிருக்கோம். ஒன்றும் பெரிய அளவுக்கு நிழல் இருக்காது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மழை பெய்யறப்ப நம்ம இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா செழிப்பா நல்லா டக்குன்னு நல்லா வளரும் அப்படின்னு வசனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேக்கு மரம் அரைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். இப்ப தெரியுதுங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மரம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கு. இந்த மரத்தை தாங்க நம்ம அரைக்க விட போறோம். இல்லைன்னா கவாத்து பண்ண போறோம். எல்லாருக்கும் ஓரளவு கவாத்துனா ஓரளவுக்கு எல்லாம் தெரியும். அந்த தோட்டம் தாங்க நம்மளுது. ஃபுல்லாவே உழவு ஓட்டி போட்டாச்சுங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மழைக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப மழை வந்து பேஞ்ச ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈரம் கோத்துக்கும். உழவு ஓட்டி போட்டதுனால நல்லா ஈரம் கோத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை கிரவுண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த நிலக்கடலை வந்து வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து கவாத்து பண்ணவே கூடாதுங்க. இது என்ன பண்ணணும்னா இந்த கவை இருக்குது பாத்தீங்களா, இந்த கவை வந்து இப்படி நம்ம அப்படியே இழுத்து விட்டுருவோம். இழுக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இதையும் சேர்த்து அப்படியே இந்த பிச்சுட்டு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா மரம் எதுக்கும் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஹோல்ஸ் மாதிரி போகுது பாருங்க, தெரியுதுங்களா? இதுக்குள்ள ஹோல்ஸ் மாதிரி கை போடுறோம் பாருங்க போகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டுங்க. இந்த மரமே கவாத்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமா தான் எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி மரத்துல வந்து இந்த மாடு இந்த வரப்போரத்துல வந்து மாடு நிழலுக்கு அப்படியே பிடிச்சி கட்டுவோம். அந்த கவுரு போட்டு கட்டி அரைக்கி இந்த மாதிரி புண்ணு ஆகி போச்சு. இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. மரத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா தேக்கு மரம் வந்து நல்ல வேல்யூங்க. அதனாலதான் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ஏணி எடுத்துடலாங்க. ஏணி எடுத்துட்டு வந்து மரத்துல வச்சு நம்ம அப்படியே வெட்ட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இந்த வெட்டலாம் ஒரு மரமா ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். இதெல்லாம் பார்த்து சேஃப்டியா வேணும். மரத்தை வந்து நம்ம அப்படியே காயப்படுத்தக்கூடாதுங்க. அந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருக்குங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் மரத்துல ஏறி பண்றது. இல்லைன்னா வந்து ஸ்லிப்பாச்சுன்னா கீழே விழுந்தனா கைகள்லாம் உடைஞ்சிரும். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி உசரத்தில் இருக்கிறோம். சுற்றிலும் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், மரத்து மேலே தான் இருக்குது. நம்ம தேக்கு மரம் வெட்டிட்டு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே அப்படியே காஞ்சி போச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கரெக்டாக முறையான கவாத்து பண்ணால் முட்டு அப்படியே வந்து இதெல்லாம் வந்து காஞ்சி போச்சு. இந்த அப்படியே கீழே வரைக்கும் பாருங்கள் தெரியும். அந்த கீழே அந்த இடத்த தெரியுது பார்த்தீங்களா? அது வரைக்கும் ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஃபுல்லாக அரைக்காச்சு. கீழே வரைக்கும் இறக்கி விட்டாங்க. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது மரத்தில் இருக்கோம். இங்கே பாருங்கள் அப்படியே சுற்றில இங்கேருந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர். முன்னாடி இருக்குதா நைனாமலை. அப்போ சரியான வேர்த்திருச்சுங்க. இந்த மட்டும் நல்லா வெயில் அடிச்சுது, டக்குன்னு மோடம் போட்டுக்குச்சு. நம்ம அப்படியே மரத்து மேலே தாங்க இருக்கிறோம். தேக்கு மரத்து மேலே பார்த்து சேஃப்டியாக வெட்டணுங்க. நான் இந்த முறை வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கிறதுக்கு வந்து இந்த கவாத்து பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி மிஷின்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் சும்மா ஒரு 6-7 மரம் தான் இருக்குதுன்னு வசரம் அப்படியே நம்ம ஏணி வச்சு அப்படியே கையிலேயே வச்சு அரைக்கிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயிருக்கு வந்து எப்பயுமே சேஃப்டி கிடையாதுங்க. கை கால் உடஞ்சிட்டு கீழே விழுந்தோம்னா பாருங்க. 3 மரம் வந்து பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணியிருக்குது. மேலே வரைக்கும் இறக்கி விட்டாச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மரம் இருக்குதுங்க இந்த பக்கம் தான். இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய மரமாகவே இருக்குதுங்க. மேலே இருந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஒவ்வொரு மரமும் கவாத்து பண்ண பிற்பாடு நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன்.
கீழே பாருங்கள் அரைக்கி விட்டது அந்த கவாத்து பண்ணது கலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. செம்ம டயர்டுங்க. தண்ணி ஒரு பாட்டிலாவது ஊற்றி கொண்டு வந்துருக்கலாம். தண்ணி வேறு கொண்டு வர மாட்டேன். சரியான டயர்டாக இருக்குது. நல்ல வேலை வெயில் அடிக்கலைங்க. வெயில் அடிச்சதுன்னா இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் அரைக்கி போட்ட மரம்லாம் கீழே கிடக்கு. தேக்கு மரத்தை வந்து எப்படியெல்லாம் கவாத்து பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மரமே சாட்சிங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற மரம்லாம் சாட்சி. தேக்கு மரம் வந்து ஹை வேல்யூ ட்ரீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து சேஃப்டியாக தான் வந்து கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணி இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் மாதிரிலாம் உருவாக்கிடக்கூடாது. கரெக்டாக வந்து ஹோல்ஸ் பண்ணால் முட்டாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொக்கையாக தெரியுதுங்களா? இந்த பொக்கை தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது. மரத்தை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த மரம் வந்து எதுக்குமே ஆகாதுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள் மேலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லாம் காஞ்சி போச்சுங்க. எப்படியெல்லாம் கவாத்து பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எங்களுடைய தோப்பில் இருக்க மரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க. மக்களே நேற்று என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து பண்ணிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சுங்க. டக்குன்னு வந்து மோடம் போட்டு உடனே வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மழை குயிக்காக வந்துருச்சு, வேகமாக வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு கிளம்பிட்ட வீடியோ எதுவும் சொல்ல முடியாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அங்கே காட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். இது ஒரு மரம் இருக்குது, இன்னொரு மரம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே கவாத்து பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ண போகிறாங்க. இதில் தான் மேலே ஏறணும். மக்களே இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு வெட்டிடணும். அப்போதான் மேலே அதுக்கப்புறம் இங்கே வெட்டணுங்க. நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் வெட்டாம விட்டுட்டு நம்ம மேலே வெட்டணும்னா வச்சுங்க, இது இப்படி கீழே இழுக்கும் போது இந்த தோல் உறிஞ்சிக்கிட்டு இந்த மரத்துலையும் டேமேஜ் பண்ணிடும். அதை நான் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெட்டிடுறோமா பாருங்க, புரியுதுங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு கணக்குல வந்து நம்ம இடைவெளி விட்டு தான் வெட்டணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது, கரெக்டா இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அடி ஒசரத்தில் இருக்கிறேங்க. தேக்கு மரம் தான் வந்து கவாத்து பண்ணலான்னு வந்திருந்தோம். நல்லா வெயிலுங்க. இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. சரியான வெயிலாக இருக்குது. நேற்றே வெட்டியிருக்கலாம் சாயந்தரம் டைமில், மழை வந்து கெடுத்துருச்சு. அதனால் திருப்பி இன்றைக்கும் கன்னியூ வந்து பண்ணுறேன். செம்ம டயர்டாக இருக்குதுங்க. கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை அப்படியே கவாத்து பண்ணிட்டு அந்த ஒரு கவாயை மட்டும் விட்டுட்டேன். ஆல்ரெடி நேற்று தான் அந்த பக்கம் இருக்கிறது பண்ணேன். இந்த ஒரு மரத்தில் ஏற முடியாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது. கிளை எதுவும் இல்லாதனால ஏற முடியாது. இந்த ஒரு மரம் தாங்க. அடுத்தது இந்த ஒரு மரம் பெண்டிங் இருக்குது. இப்போ ஒரு மரம், இன்னும் 3 மரம் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம ஊர் நயனாமலை பாருங்கள், ரோடு போட்டது எப்படி தெரியுதுங்களா? சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சு பயங்கர பசுமையாகிடுச்சிங்க. எங்ககிட்ட ஒரு 4 மரம் 3 மரம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மரம் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஏறி மேலே அறுத்துட்ருக்கோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு, மிஷின் நிறையா வந்துருச்சுங்க. 4 மரத்துக்கு வாசனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் மாதிரி ஒன்றும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் வந்து நாங்களே ஏறிக்கிட்டோம். ரெகுலராக ஏறி எங்களுக்கு வருஷம் 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு ஒரு டைம் ஏறதுனால எங்களுக்கு அந்த இது சர்வீஸ் ஆகி பழக்கமாயிருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்களும் பண்ணாதீங்க தயவுசெய்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஞ்சருங்க இந்த மாதிரி பண்ணுறது. முறையாக இப்போ மிஷின் இருக்கும், அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிங்க, சரிங்களா? எங்களை மாதிரி மரத்தில் தயவுசெய்து நீங்களும் ஏறாதீங்க. இந்த மரத்தை 2 மரத்தை ஜோடியாக இருக்குது பாருங்கள். இதை கவாத்து பண்ணியாச்சு மேலே வரைக்குமே. அதில் ஒரே ஒரு கிளை மட்டும் தான் மேலே விட்ருக்குறேன். இன்னும் ஒரு மரம் மட்டும் அந்த பக்கம் பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் கவாத்து பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. இதெல்லாம் அப்புறம் கீழே வெட்டி போட்டதான் வந்து அப்புறம் வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி மரங்க. இது ஒரே ஒரு வால் மட்டும் தான் இருக்குது. இதை வெட்டிட்டுனா அந்த கடைசி மரத்தில் அப்படியே கீழே போகும்போது கீழே இறக்கிட்டு அப்படி போயிடுவேன். சரியா நல்லா காற்றுங்க. இப்போ வெயில் குறைஞ்சிருச்சு, காற்று நல்லா அடிக்குது. சரிங்களா? எப்படியெல்லாம் கவாத்து பண்ணணும், எப்படிலாம் கவாத்து பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஒரு மரத்தை மட்டும் வெட்டிட்டு டக்குனு வேலை முடிச்சுங்க நம்மளுக்கு. மக்களே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து பண்ணி போட்ட கிளையெல்லாம் வந்து கீழே கிடக்குது.
ஃபுல்லாகவே கவாத்து பண்ணியாச்சுங்க, எல்லா மரமும் ஏறியாச்சு. அது ஒரே ஒரு கிளை மட்டும் அதில் விட்டுருக்குறேன். இதில் வந்து ஏற முடியாதுங்க, ஏணி அதுக்கு மேலே எட்டாது, அதுக்கு மேலே கவர் இல்லாதனால இதில் ஏற விட்டுட்டேன். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6ங்க. 6 மரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தேக்கு மரத்தை கவாத்து பண்ணுறது, அப்புறமேட்டு எப்படி வெட்டக்கூடாது, எப்படிலாம் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து எங்களுக்கு ஒரு 5-6 மரம் இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. இதே ஒரு தொகுப்பு கணக்கில் வச்சுங்க, ஏக்கர் கணக்கில் நீங்கள் வந்து தேக்கு மரம் நட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கட்டுற மிஷின் இருக்குது, அது மாதிரி வாங்கிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தேக்கு மரம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. பாய்.